5-10க்கு ஆசைப்படுற புள்ள அடுக்கடுக்கா பொய் சொல்லுவா, இவ லேசுப்பட்ட புள்ளன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி அன்னியார் பிரேமலதா அவர்களுக்கு கரெக்டா இருக்கும். அவங்க இந்த கூட்டணி வச்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. 2016லயே கேப்டன் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னு. பிரேமலதா அவங்களுக்கு வரலாறு மறந்துடுச்சான்னு தெரியல, இல்ல தேமுதிக ஆபீஸ்ல அவங்க வரலாறு வைக்கிறது இல்லையான்னு தெரியல. 2016 நவம்பர் மாசம் 21 கேப்டன் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. அது திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு இல்ல, திமுகவை கழுவி 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 கருணாநிதியை திட்டி திட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது ஒருவேளை தேமுதிக ஆபீஸ்ல இந்த அறிக்கை இல்லைன்னா அன்னியார கேட்க சொல்லுங்க, நான் அந்த அறிக்கையை கொண்டு போய் அவங்க வீட்டுல ஒட்டுறேன். விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு மொத்த பேருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் கருணாநிதியையும் திமுகவையும் எதிர்த்துதான் தேமுதிக ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின அவரோட கல்யாண மண்டபத்தை இடிச்சது யாருன்னு உலகத்துக்கு தெரியும். இதே கருணாநிதி, இதே திமுக கட்சிக்காரங்க தான் இடிச்சாங்க. அவங்க சொல்ற பொய்ய நாங்க வேணும்னா ஏத்துக்கலாம், ஆனா தேமுதிக இருக்கிற கேப்டன் பக்தர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க.